வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் ஃபேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் பிளேஸ் வேல்யூ? Place value of each digit depends upon its position in the place value chart. அதாவது ஒரு குறிப்பிட்ட டிஜிட் எந்த பொசிஷனில் இருக்கோ அதுதான் அதோட பிளேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம பிளேஸ் வேல்யூ சார்ட் பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ பிளேஸ் வேல்யூ சார்ட் எப்படி எழுதுவாங்கன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ ஒரு நம்பர் இருக்குது, சே 76,421 அப்படின்ற நம்பர் இருக்குது அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேசஸ் நம்பர் அதோட பிளேஸ் வேல்யூ எழுதுவோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸில் நம்ம எப்போதுமே ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் வருவோம் இல்லையா? ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை இங்கே எழுதணும். டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதணும். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ், தௌசண்ட்ஸ் பிளேஸ், 10,000s பிளேஸ் எழுதிடணும். எழுதிட்டு ஒன்ஸ் பிளேஸுன்றதுனால என்ன நம்பர் இருக்கோ அதோட 1 மல்டிபிள் பண்ணணும். டென்ஸ் பிளேஸில் என்ன நம்பர் இருக்கோ அதோட 10 மல்டிபிள் பண்ணணும். ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் மல்டிபிள் த நம்பர் வித் 100. Similarly on thousands place multiple the given number with 1000. Similarly on 10,000s place. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்மளோட பிளேஸ் வேல்யூன்றது இப்படி தான் இருக்கும். இப்போ ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6 in 76,421 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 6ங்கிறது வந்து 1000 பிளேஸில் இருக்குது. அப்போ 1000s பிளேஸில் இருக்கணும் போது 6ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 6000 அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. சிமிலர்லி நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபைண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 in 837. ஃபஸ்ட்டு இதுக்கு அதே மாதிரியே ஒன்ஸ் பிளேஸில் 7 இருக்கிறதுனால 7 டைம்ஸ் ஆஃப் 1 போடுங்க. டென்ஸ் பிளேஸில் 3 இருக்கிறதுனால 3 டைம்ஸ் ஆஃப் 10. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 8 இருக்கிறதுனால 8 டைம்ஸ் ஆஃப் 100. இப்போ ஃபைண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 in 837 அப்படின்னு சொல்லும்போது பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் இருக்கிறதுனால 800 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிளேஸ் வேல்யூனா என்ன, பிளேஸ் வேல்யூவை பிளேஸ் வேல்யூ சார்ட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் இஸ் அ நம்பர் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஜிட் இட் செல்ஃப். அதாவது எந்த நம்பர் இருக்கோ, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டோட ஃபேஸ் வேல்யூன்றது அந்த டிஜிட்டில் இருக்கிற அதே நம்பர் தான். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 76,421ல் 6ஓட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜஸ்ட் 6, அவ்வளோதான். நம்ம அந்த பிளேஸ் வேல்யூ மாதிரி அது எந்த பொசிஷனில் இருக்குன்றதை பார்த்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன நம்பரோட ஃபேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடலாம். சிமிலர்லி ஆன் 837ல் ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 8. நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கிளியராக சொல்கிறேன். ஃபேஸ் வேல்யூன்றது அந்த டிஜிட்டோட சேம் வேல்யூ தானே தவிர அதோட பொசிஷனை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறது இல்லை. ஆனால் பிளேஸ் வேல்யூன்றது அதோட பொசிஷனை டிபெண்ட் பண்ணி பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் செக் பண்ணி நம்ம சொல்ல போகிறது. ஸோ வாங்க எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஸோ இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபைண்ட் பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங்னு சொல்லி. ஸோ இந்த 3 in 4231. ஸோ இதில் 3 எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஒன்ஸ் டென்ஸ் பிளேஸில் இருக்குது. அப்போ 3 into 10. ஸோ இந்த 3யோட பிளேஸ் வேல்யூ வந்து 30. அதுவே ஃபேஸ் வேல்யூ ஜஸ்ட் 3. அது அடுத்த நம்பர் பாருங்க, 7 in 9,76,123. ஸோ இஸ் அ லார்ஜ் நம்பர். ஸோ இப்போ பார்க்கும்போது நம்மளோட 7 வந்து எந்த பிளேஸில் எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s பிளேஸில் இருக்குது. ஸோ 7 into 10,000s will give you 70,000. So 7ஓட பிளேஸ் வேல்யூ வந்து 70,000. அதே ஃபேஸ் வேல்யூ ஜஸ்ட் 7. இப்போ பார்த்தீங்கன்னா 5 in 785. ஸோ 5 ஜஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. ஸோ 5 times of 1 will gives you 5. அப்போ 5ஓட பிளேஸ் வேல்யூவும் 5 தான், ஃபேஸ் வேல்யூவும் 5 தான். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலயமா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூனா என்ன, ஃபேஸ் வேல்யூனா என்னன்றதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எந்த கான்செப்ட் ரொம்ப கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கான்செப்டை நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டண்டான பேசிக் கான்செப்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.